கூட்டம் கூட்டமாக அதிமுகவிலே இணைந்து முக்கிய தலைவர்கள் அதிர்ச்சியில் அரசியல் கட்சிகள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்சமயம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலே சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடைய ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டும். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அதிமுகவுடைய கைவசம் தான் இருக்க வேண்டும், திமுகவை விரட்டி அடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல நமது எடப்பாடி பழனிசாமி மிகவும் தீவிரம் காட்டிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட. இப்படிப்பட்ட ஒரு சூழல் அதன் ஒரு பகுதியாகத்தான் மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை தன் பக்கம் இருக்கக்கூடிய வேலைப்பாடுகளில் அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களும் எடப்பாடி பழனிசாமியும் மிகவும் தீவிரம் காட்டினர். அந்த வகையில் தான் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் உலா வந்து கொண்டு தமிழகத்திலே 2026ஆம் ஆண்டு சட்டமன்றத்தில் எறிய கொண்டிருக்கூடிய இந்த வேளையிலே அனைத்து அரசியல் கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் தேர்தல் பிரச்சாரம் என பரபரப்பாக களத்திலே இறங்கி வேலைகளை பார்த்து கொண்டு, அதே சமயம் மாற்றுக் கட்சியினர் தங்கள் கட்சி இணைக்கும் பணியும் ஒவ்வொரு பக்கமும் நடந்து கொண்டுதான் இருக்குது. அதிமுக மற்றும் திமுக, தமிழக வெற்றி கழகம், தாவேகா, தமிழகம் நாம் தமிழர் கட்சி என இந்த முறை 4 முனை போட்டி என்பது இருக்கிறது. இதற்கிடையில் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தைகளும் அடிபட்டு வருகிறது. இந்த நிலையிலே அதாவது கொங்கு மக்கள் முன்னேற்ற கழகம், அதாவது கோமா தேகா முன்னாள் நாமக்கல் மாவட்ட செயலாளர் நதி ராஜவேல் ஆதரவாளர்கள் 1500க்கும் மேற்பட்டுடன் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையிலே அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைச்சிருக்காங்க. இது கொங்கு மண்டல அரசியலில் மிகப்பெரிய புதிய திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட. கடந்த 2024ஆம் வருடம் லோக்சபா தேர்தலின் போது 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே அதிமுக நாமக்கல் தொகுதியிலே தோல்வியை தழுவி கொங்கு மண்டலத்தை மேலும் வலுப்படுத்த எடப்பாடி பழனிசாமி தீவிரம் காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த சமயத்தில் தான் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அதுவும் ராஜவேலுடைய ஆதரவாளர்கள் கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்டோர் நேரிலும் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து நேரடியாகவே தன்னை அதிமுகவில் கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லு. கொங்கு நாடு மக்கள் முன்னேற்ற தேசிய கழகம் அப்படிங்கிற கட்சியில் இருந்து தற்சமயம் 1500க்கும் மேற்பட்டோர் தன்னை அதிமுகவில் கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருப்பது அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியாகணும். நமது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு புறத்திலே சுற்றுப்பயணம், இன்னொரு புறத்திலே மக்களுக்குரிய அடுத்த கட்ட அறிவிப்புகள், 2026 தேர்தலுக்குரிய கூட்டணி பேச்சுவார்த்தை, மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் தம் கட்சியில் இருக்கக்கூடிய வேலைகள், அது மட்டுமல்லாமல் அதிமுகவில் இருக்கக்கூடிய நபர்கள் அடுத்த கட்ட முக்கியத்துவம் என அனைத்து விதமான வேலைப்பாடுகளையும் மிக திறமையாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அதிமுகவிற்கு மிக மிக ஒரு முக்கியமான தேர்தல். அந்த தேர்தலில் மட்டும் அதிமுக வெற்றியாக வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கட்டாயத்திலே இருக்கிறது. அப்படி தோல்வியை தழுவிவிட்டால் அடுத்து அதிமுக தொண்டர்களே மிகப்பெரிய அளவிலே பொங்கியல ஆரம்பிப்பார்கள் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயமாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.